அதற்குண்டான செலவை நிச்சயமாக உபநாடுகளில் சமுதாய முன்னேற்றமும் ஏற்றுக்கொள்ளும், சோழ ஊராட்சி கவுண்டர் பொன்னர் சங்கர் முன்னேற்ற சங்கமும் ஏற்றுக்கொள்ளும் என்பதையும் இந்த இடத்துல வாக்குறுதியாக கொடுக்கணும். ஏன்னா அதிகாரத்தை நாம தான் பெறணும். இங்கே கட்டி திரண்டாத கனவுகளை எல்லாம் இனி தகர்த்தெறியக்கூடிய ஒரு அரசியலை ஊராட்சி கவுண்டர் சமுதாயமும் வேற்றுவ கவுண்டர் சமுதாயமும் ஒருங்கிணைத்து முன்னெடுத்தால் நம்மை வீழ்த்த இந்த மண்ணில் எவரும் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம். நிச்சயமா அருமை தம்பி அதை பயன்படுத்திக் கொள்வார் நினைக்கிறேன். நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இங்க வராதவங்க யாரும் வருகையா கூட அனைத்து பகுதிகளுக்கும் போய் சேருங்க. ஏன்னா நாம பெற்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய வரலாறையும் பண்பாட்டையும் மூலக்கூறுகளையும் கடத்துவதன் மூலியமாக தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு வரலாறு சொல்லாம நமக்கு யாருமே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தை கடத்த வேண்டிய பொறுப்பை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக கூட இருந்து உதவி செய்ய வேண்டும். அது கட்டுப்படியா பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் நீங்க அழைச்சு வந்தவங்க இல்லையா, நான் அழைச்சு இங்க வந்திருக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா? யாரு சொல்லுங்க. என்னோட அந்த பொண்ணு எங்க வீட்டு பொண்ணு, அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளை அசோக் குமார் செந்தாரப்பட்டிருக்காரு. அவருடைய கல்யாணத்துக்கு நான் இங்க வந்திருக்கிறேன், வளகாப்புக்கு நான் வந்திருக்கிறேன். நான் வரேன்னு தெரிஞ்சு அவருடைய தம்பிகிட்ட சொல்றேன். அவங்க கண்டிப்பா என்னை பார்க்க வந்தாங்க. இதுதான் ரத்த உறவுகள். நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்பொழுது இருந்தாலும் இந்த ரத்த உறவுகள் எப்பொழுதும் எங்களோடு தொடர்பு கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஒரு சமுதாயத்தினுடைய உணர்வோடு பழகும் பொழுது நாங்கள் அப்படித்தான் பழகிறோம். அவரு எங்க வீட்டு மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளையை நாங்கள் எங்க வீட்டு மாப்பிள்ளையாகத்தான் பார்க்கிறோம். நிச்சயமாக இனி இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் எங்க வீட்டு மாப்பிள்ளையாகவே பார்க்கிறோம். நன்றி. இது ஒரு மாப்பிள்ளை மட்டும் இல்ல, இன்னும் 2-3 மாப்பிள்ளை இருக்காங்க. கம்மப்பாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்காரு. அண்ணன் கொடுத்த தமிழக நீதி கட்சி நிதி கொடுத்திருக்காங்க, மாவட்ட கொடுத்திருக்காங்க. இது அப்படியே நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க நிதியாக தெரிஞ்சு சங்க திட்டப்பணிக்காக அப்படியே ஓடுது. கூட்டம் போடணும் மட்டும்தான் நான் நினைச்சேன். இந்த மண்டபத்தை ₹1 காசு இல்லாம நம்ம சமுதாயத்துக்காக ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்தது ஐயா மேடைக்கு வாங்க. திரு பி.எஸ். மண்டலத்தின் உடமையான